ஸோ ஹாய் ஆல். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து லைவ் வந்திருக்கேன். அண்ட் ஹவ் ஆர் யூ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நன்றி. கௌதம், பிரதீப், சிவா, ஒன் கிஸ்ஸா ஓகேவா? ஹூ எல்ஸ்? ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் ஹாய். இன்சொல் கடவுள் என்னை ஒழுங்காக தான் நடத்திட்டு இருக்காரு. உங்கள் லைஃப் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹாய் ஸ்வீராட், ஓகே. ஹாய் ஜாக், ஹாய் மணி, ஹாய் சக்தி. ஓகே, I'm just waiting for more people to come on live so I can actually say gorgeous. Okay, thank you so much. நிறைய பேர் லைவ் வந்ததுக்கப்புறம் ஐ தாட் ஐ வில். பிரதீப், ரொம்ப சந்தோஷம் எனக்கும் உங்கள் மெசேஜ் பார்த்ததில். சாகர், ஹலோ. ஷாருக், சந்தோஷ், ராகேஷ், பூர்ணிமா, ரமேஷ், ஹலோ. அஜய் பிரசாத், ஹாய் கியூட், தேங்க்யூ. அஸ்வின், ஹாய் அஸ்வின். ஹாய் விஜய், ஹாய் கார்த்தி, ஹாய் அங்கிள் லக்ஷ்மன், ஹலோ. ஏழுமலை, ஹாய் கோகுல், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மோர் பீப்புள் டு கம் ஆன் லைவ் ஸோ ஐ கேன் டெல் யூ ஃபியூ திங்ஸ். உங்கள் நேம்? ஹாய் சங்கர் ஃப்ரம் துபாய், ஹாய் குமார், ஹாய் தங்கச்சி, ஹாய் ராஜா, ஹாய் மணிகண்டன், ஹாய் ஹேமராஜ் கவுண்டர், ஹாய் சுரேகா. ஒரு கிஸ் என்ன 10 கிஸ் தரேன். ஹாய் ராஜா, ஹாய் மேகன் பிரசாத். அண்ட் எப்படி இருக்கீங்க மீரா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய் பிரவீன், ஹாய் ஃப்ரம் மலேசியா. ஐ எம் சுபன், ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் இந்துப்ரியா. ஸோ hello from Singapore. Hi Harish. Hi. Really super ma'am. I like you. I like you too Vicky. I like you too. Hi. Thank you Subha. Thank you Ram. Abbas. Okay. I'm good Vijay. நீங்க எப்படி இருக்கீங்க? Hi அக்கா. Okay. Hi Mira. Very beautiful baby. Okay, your eyes are awesome. I like that spark in those. God bless. Thank you so much Animesh. Thank you. Looking super. Thank you Abdul. Big Boss Queen. Thank you Rajkumar. Thank you. From Russia. Hi Bharat. Hi Kaushik. Stay home. Yeah, staying home. ஆமாம், சென்னையில் தான் இருக்கேன். ஹாய் மிஸ்டர் R15. ஹாய் யுகீன். ஹாய் கார்த்திக். ஹாய் நிதிஷ். ஹாய் ஆத்ரேயா தலைவி. ஓகே. ஹாய் கார்த்திக். சூப்பர் மாடல், I love you. ஹாய் ரபீன், thank you so much. You are my inspiration and strong woman in the world. Bhargavi, thank you so much. Keep being inspired. Hi Sebastian. Hi Atreya. In quarantine days ரொம்ப ஜாலியாக போகுது. எனக்கு குவாரண்டைன் டேஸே டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா யூஸ்வலாக நான் சைலண்ட்டாக நான் மட்டும் தனியாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் மச் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த குவாரண்டைன். கலீஸ், பிக் பாஸ் குவீன், தேங்க்யூ. குகன், சென்னையில் எங்கே இருக்குன்னா அது சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பிரீத்தி, பிரேம்குமார், பிரீதா, பிக் பாஸ் தலைவி, மை ரோல் மாடல். ஹாய் சதீஷ். நேம் சொல்லி ஒரு சொல்லுங்க. ஓகே, இட்ஸ் மீ ஸ்வாத் மனோ. ஹாய். வேற லெவல் நீங்க. ஹாய் தேஜா. லவ் யூ டூ கார்த்திக். லவ் யூ டூ ஹார்ட் கார்த்திக். சூப்பர் boobs. Thank you so much.
தேங்க்யூ முகேஷ், பிக் பாஸ் தலைவி. ஹாய் யுவன், ஹாய் வெங்கட். Why bad stories? Okay. Zuka Ashif, that's a nice question. Okay, ஒருத்தர் வந்து ஏன் பேட் ஸ்டோரிஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ண போறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் இயர்லாம் நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சைபர் புல்லிங், என்னோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 இயர்ஸா வந்து ஃபேஷன்ல இருக்கேன். சென்னையில பாப்புலரா இருந்திருக்கேன். ஆனா நிறைய மக்களுக்கு அவ்வளவா தெரியாது. பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் அவ்வளோ என் நேம் வந்து கீப் அப் பண்ணி சேஃபா இருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வளர விடாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணாங்க. கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அது இந்த சென்னையில இருக்க எல்லா ஃபேஷனிஸ்டாஸ்க்குமே நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா ரொம்ப பேட் ஸ்டோரிஸ், மேலோட டிக் பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப பேடா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 100% கன்ஃபார்மா தெரியும் இது யாருமே பப்ளிக் கிடையாது. ஏன்னா பப்ளிக்கோட ப்ரொஃபைலே இது கிடையாது. ஒரு கூட்டம் உட்காந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்பதான் ஒருத்தனை ஜெயிலுக்கு அமிச்சேன், உள்ள களி தின்ட்டு நல்லா அடி வாங்கிட்டு வெளியில வந்திருக்கான். இப்ப திருப்பி யார் இந்த வேலை எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க மறுபடியும் போய் ஜெயில உட்கார போறாங்க அண்ட் நல்லா அடி வாங்க போறாங்க. நான் ஏன் இதை ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்றேன்னு சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு டெய்லி காலையில இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணும்போது இவ்வளவு ஸ்டோரிஸ் பார்க்கும்போது மென்டலி டிப்ரெஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான்லாம் வந்து கல்லு ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம், நான் ஏன் வந்து இதை என் ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்றேன்னா, போடுற அவனுங்களுக்கே அசிங்கம் இல்லாதப்ப ஷேர் பண்ற எனக்கு அசிங்கம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம். அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, the world needs to know, உங்க எல்லாருக்குமே தெரியணும் நான் என்ன மாதிரி பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த ஸ்டோரிஸ் ஒருத்தர் கூட போடாம நிக்கிற வரைக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அது ஒரு ப்ரூஃபும் கூட. இப்ப அவங்க ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணி டெலீட் பண்ணிடலாம் கூட, ஓகேங்களா. நான் ஷேர் பண்ண என்னோட ஆர்கைவ்ல சேவ் ஆகும். இது எல்லாமே சைபர் புல்லிங்க்கு போயிட்டே தான் இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கூண்டோட ஜெயில போட போறாங்க. அண்ட் ஆல் யூ செலிபிரிட்டிஸ், யாராச்சும் இதை நீங்க டீம் வச்சு பண்ணீங்கன்னா நீங்களும் சேர்த்து ஜெயிலுக்கு போவீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். பிகாஸ் அப்படி சப்போஸ் சைபர் புல்லிங் பண்ணலனாலும் கூட நான் மும்பைல இருந்தோ டெல்லியில இருந்தோ ஹேக்கர் டீமை வர வச்சு I will actually find every profile which has actually given story about me. And தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் பண்ணனாலும் மும்பை போலீஸ் இல்ல டெல்லி போலீஸ் வச்சு கஞ்சி காக்க வச்சிருவேன். அவ்வளவுதான், ஓகேவா. அக்கா இக்னோர் தோஸ் ஸ்டோரிஸ். நோ, அப்படி இக்னோர் பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணா நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனை எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. நின்னு எதிர்த்து போராடி எதிர்த்தவன் எவன் அந்த ப்ராப்ளம் பண்ணானோ அவனை வேரோட சாச்சிட்டு அவன் மேல ஏறி மெச்சிட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா. ஹாய் மீரா அக்கா தலைவி. ஓகே, யாரோ ஒரு அஜிங்கிறவர் போடி தெவிடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசுறதுனால நெகட்டிவிட்டி உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. அண்ட் நீங்க தேவடியான்னு சொல்றதுனால நான் தேவடி ஆயிட மாட்டேன், ஓகேங்களா. பைத்தியம், ஓகே ஃபைன். மேபி பைத்தியமா கூட வச்சுக்கோங்களா. நான் பைத்தியமா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கம் லைவ் வித் அகமத் மீரன் மீரா. நிறைய பேர் ஒரு ஃபேம்காக, ஒரு ஸ்டேட்டஸ்க்காக செலிபிரிட்டிஸை பத்தி தப்பா பேசி அவங்க வந்து ஒரு நேம் கிரியேட் பண்றாங்க. நான் இது எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்வேன்னா, தமிழ்நாட்டில் நிறைய வந்து சரியா ஒழுங்கா இல்லை. ஜெயலலிதா அம்மா போனதுக்கு அப்புறம் எதுவுமே ஒழுங்கா இல்லை. ஃபர்ஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சுத்தம் தூங்கிட்டு இருக்கானுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் எதுவுமே கரெக்டா இல்ல. எதுவுமே இப்போ ரத்தன் டாடா ரீசென்ட்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு, அவரு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்குன்னு. ஸோ பேட் மீடியா நிறைய பேர் சேர்ந்து, ஏன் லாஸ்ட் இயர் கூட பேட் மீடியா எல்லாரும் சேர்ந்து என்னை பத்தி தப்பான விஷயம் எல்லாம் போட்டு என்னோட கம்ப்ளீட் ஃபெமினிட்டியை வந்து டிஃபைம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் ஒழுங்கா இல்லை. ஐ திங்க் வி ஷுட் கிவ் டிஎம்கே அ சான்ஸ். ஏன்னா ஸ்டாலின் சார் வந்து நிறைய விஷயம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏடிஎம்கே வந்து பண்றாங்க, பட் ஐ டோன்ட் திங்க் அப் டு த மார்க் எதுவும் இல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ அதுவும் இந்த கொரோனா டைம்ஸ்ல எல்லாம் எதுவுமே அப் டு த மார்க் இல்லாம இருக்க மாதிரி எனக்கு தெரியல.
அவங்க வராங்க டெய்லி வந்து வீட்டுல வந்து செக் பண்ணிட்டு இங்க யாருக்காச்சும் கொரோனா இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு பதிலா 2 லேப் டெக்னீஷியனை விட்டு டெய்லி வீடு வீடா போய் ஒருத்தவங்க செக் பண்ணி பாசிட்டிவ் யாரு நெகட்டிவ் யாருன்னு செப்பரேட் பண்ற காமன் சென்ஸ் கூட கிடையாது. அண்ட் இதான் சாக்குன்னு சொல்லி 7,000 கோடி 8,000 கோடின்னு நிறைய வந்து மெடிக்கல் காலேஜ் இதுன்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட்ஸ் ஒர்க்கிங். பிகாஸ் இப்போ எனக்கு ஏடிஎம்கே மேல பயங்கர டவுட் வருது வாட் எவர் தே ஆர் டூயிங். And I think we should give DMK a chance. Stalin sir and Udayanidhi sir, they are doing it really well. கண்டிப்பா டிஎம்கேக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 5 years ஏடிஎம்கே பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா ப்ராபப்ளி ஐ வுட் சப்போர்ட் டிஎம்கே ஸ்டாலின் சார் ஸ்ட்ராங்லி. ஸோ மேபி அவங்க நம்மளுக்கு நிறைய சேஞ்ச் கொண்டு வரலாம்னு நான் ஃபீல் பண்றேன். They are from a very good political background family. Karunanidhi sir, adukaprom Stalin sir, adukaprom Udayanidhi sir, and ADMK in the corona idula I don't think they are working good. They are very busy concentrating on promoting themselves than I feel pandran personally. And Iron Lady, thank you so much. You come akka to election. Kannipa எலெக்ஷன் வந்து நின்று ஜெயிச்சு நிறைய விஷயத்த மாற்றணும். பெண் உரிமைக்கு நிறைய போராடணும். ஊழலை ஒழிக்கணும். பாவர்ட்டியே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும். எல்லாருக்குமே வீடு இருக்கணும். எல்லாருக்குமே வேலை இருக்கணும். எல்லாருமே ஒரு மினிமலான சேலரியில இருக்கணும். அந்த மாதிரி எக்கனாமியை உயர்த்தணும். அண்ட் பாலகிருஷ்ணன், யூ டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு டாக் அபவுட் பொலிட்டீஷியன்ஸ். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு ஒரு குடிமகளா பேசுறதுக்கு. பிரசாத் சிங்கப்பெண்ணே, தேங்க்யூ சோ மச். அப்கமிங் மூவிஸ், ஐ ஹாவ் nearly 3 to 4 movies coming. எனக்கே ரொம்ப ஆவலா இருக்கு. இந்த வாட்டி மக்கள் வந்து எப்படி அந்த மூவிஸ் எடுக்க போறீங்க. லாஸ்ட் வந்து என்னோட மூவி போதை ஏறி புத்தி மாறி அந்த படம் அதோட அந்த ஃப்ரண்ட் சீனையே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருந்தீங்க எல்லாருமே. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் மை அப்கமிங் மூவிஸ். இந்த இயர் எல்லாமே ரிலீஸ் ஆகும். மேடம் உங்களை ரொம்ப பிடிக்கும், கிங் வித்வுட் குவீன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃபைன். ஸோ நான் இன்னைக்கு ஏன் லைவ் வந்தேங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆஸ்ட்ரோ டு ஆல் மை மலேசியன் ஃபேன்ஸ், ஐ எம் வெரி வெரி சாரி. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து 8 o'clock நான் வந்து லைவ் வர மாதிரி இருந்தது ஃபார் மலேசியன் பீப்புளுக்காக. I don't know what's the politics behind, to be very frank. ஆஸ்ட்ரோ உலகம் தான் கான்டாக்ட் பண்ணி மலேசியன் ஃபேன்ஸ்க்காக லைவ் வரணும்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து டேட் கொடுத்து டைம் கொடுத்து எல்லாமே பண்ணேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் இல்ல லைவ் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சம் பாலிடிக்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ என்னோட எல்லா மலேசியன் ஃபேன்ஸ்க்கும் சொல்றேன், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த பாலிடிக்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் தேர். ஸோ தட்ஸ் வை ஐ குடன்ட் கம் லைவ். பட் கண்டிப்பா ஆஸ்ட்ரோ உலகம் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் யூ கான்ட் டூ திஸ். யூ கான்ட் ஜஸ்ட் சே தட் யூ கேன் கம் ஆன் அ லைவ் அண்ட் தென் யூ கேன் கேன்சல். இது நீங்க யார் சொல்லி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, இல்ல எதனால இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. டு ஆல் மை மலேசியன் ஃபேன்ஸ், ஐ எம் வெரி வெரி சாரி. I really love my Malaysian fans because நான் ஜோடி நம்பர் 1 பண்ணதுல இருந்து எனக்கு மலேசியன் ஃபேன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் நான் எப்ப ஏர்போர்ட் போனாலும் நான் எங்க மலேசியன் ஃபேன்ஸை பார்த்தாலும் அவ்வளோ லவ் அவ்வளோ அஃபெக்ஷன் என் மேல. மிஸ்டர் இம்பார்ட்டன்ட் பாய், ஃபக் யூ டூ. ஓகே, ஸோ என்னோட எல்லா மலேசியன் ஃபேன்ஸ்க்கும் ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். அண்ட் எஸ்பெஷலி நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். என்னோட பர்த்டே அப்போ ஐ மெட் ஃபியூ மலேசியன்ஸ் கோஇன்சிடென்ட்லா அண்ட் அப்படியே ஒத்தி வச்சுக்கிட்டாங்க என்ன. ஸோ எனக்கு மலேசியன் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால என்னால் மலேசியா வர முடியல. பட் கடவுள் வந்து சீக்கிரமா அதுக்காக ஒரு செமையான வழி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கம் டு மலேசியா சூன். ரம்யா முகின், Malaysian fans, you're a very strong girl, so move with power. Thank you so much Vinod. Love from Malaysia. Thank you Vinix. So அந்த லைவ் கட் ஆனதுனால தான், அந்த லைவ் கட் ஆனா என்ன என் ப்ரொஃபைல இருக்கு. ஸோ என்னோட ப்ரொஃபைல்ல லைவ் போலாம் தான் வந்தேன். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். கேளுங்க, சொல்றேன். கைண்ட்லி ஆக்ட் இன் வெப் சீரிஸ். எனக்கு வெப் சீரிஸ் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ ஹவ் பீன் கெட்டிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸாகவே எனக்கு வெப் சீரிஸ் ஆஃபர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு.
எனக்கு வெப் சீரிஸ்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ தட்ஸ் வை ஐ டோன்ட் டூ வெப் சீரிஸ். Stop putting those stories, many kids are watching it. அப்போனா சைபர் புல்லிங் வந்து சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பான் சைட்ஸே இருக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு கிட்ஸ் வாட்ச் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா பான் சைட்ஸ் இருக்கு, பான் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, பான் வீடியோஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. தென் இன்ஸ்டாகிராம் should take some step. The government should see what should be done about this. சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல. Love your quarantine dance. Thank you so much. From Bangalore, Ramya, thank you. Eppo marriage, darling. I am very much single. Na committed kadiyadu. Na single. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அதாவது சொசைட்டியை திருத்துறது, to be very frank. And யாருமே முன் வந்து அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் பி அ பார்ட். அண்ட் என்ன நான் மாற்றணும்னு நினைக்கிறேனோ அதை சொசைட்டில மாற்றணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட ஃபோனோட இன்கமிங் கால் கட்டு, அவுட் கோயிங் கால் போக மாட்டேங்குது. என்னோட மொபைல் டேட்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டு பி வெரி ஃப்ராங்க், இந்த முதல்வன் படத்துல ஒரு நாளைக்கு அர்ஜுன் சருக்கு எல்லாமே அவங்க வீட்டுல கட் ஆகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாஸ் லைக், டே இன்னும் அரசியலுக்கே வரலையேடா, அதுக்குள்ள இவ்வளோ பண்றீங்களான்னு. இதுக்கெல்லாம் நான் அசர்ற ஆள் கிடையாது. பிகாஸ் கடவுள் இருக்கார் எனக்கு. கடவுள் தான் வந்து he is only actually telling me what to do and he is only guiding me. He is going to be there with me always through and throughout. So that's the thing. And இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் என்ன காப்பி பண்றதை நிறுத்துங்க. சத்தியமா முடியல. நான் லைவ் போய் பிளாக் ட்ரெஸ் போட்டா உடனே எல்லாரும் லைவ் போய் பிளாக் ட்ரெஸ் போடுறீங்க. அண்ட் நான் ஒரு ட்ரெஸ் கலர் போட்டா உங்களோட கிரியேட்டிவிட்டியை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அப்போ இப்போ நீங்க என்ன பார்த்து காப்பி பண்ணிட்டே இருந்தீங்களா, whoever is copying it. அண்ட் எனக்கு இப்போ வந்து நான் நோட்டீஸ் கூட பண்றது இல்ல, whoever is copying it. See, என்ன பார்த்து நீங்க காப்பி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நான் ஒரு 40 days ஆள் இல்லாம போனீங்கன்னா உங்களுக்கு ஐடியாவே இருக்காது, மூளை மழுங்கிடும். யூஸ் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி, do a healthy competition and stop copying. Stop defaming others, okay? Because that will backfire to you people. There's something called as karma. Karma is very powerful. Meera, I wanted to take one photo with you. When will you give photo shoot? சரி, கூடிய சீக்கிரம் பண்ணலாம் சொல்றேன். உங்களுக்கு வரப்போற பையன் எப்படிப்பட்ட பையனா இருக்கணும்? ஓகே, எனக்கு லுக்ஸ் முக்கியம் இல்ல, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, எஜுகேஷன் முக்கியம் இல்ல. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பையன் வேணும். ஏன்னா எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப ரெஸ்பெக்டோட என்னை வளர்த்துருக்காரு. ஸோ ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பையன் வேணும். அண்ட் எப்பவுமே நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நிறைய பாசிட்டிவிட்டி எனக்கு தரணும். என்னை பார்த்து பொறாமப்படக்கூடாது, என் சக்சஸ் பார்த்து பொறாமப்படக்கூடாது. ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கணும். என்ன தவிர யாரையும் மனசுல நினைக்க கூடாது, பார்க்க கூட கூடாது ஆக்சுவலி. ஸோ நான் தான் குவீன் மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு வரப்போற பையன் அப்படிதான் இருக்கணும். ஸோ தட்ஸ் தி திங். நீங்கள் எனது மனது கனவு கன்னி. பேசாம ஒரு சுயம்பரம் வச்சிடலாமான்னு பாக்குறேன். யார் யாருக்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்காக ஒரு சுயம்பரம் வச்சிடலான்னு நினைக்கிறேன். உங்க ரெஸ்பெக்ட் பிக் பாஸ்லயே தெரிஞ்சுதா? ஓகே. இருந்தா ஒரு பையனை மியா கலிஃபா கல்யாணம் பண்ணிட்டா. ஓகே ஓகே, ஆல் ரைட், ஓகே. ஓவர் பொசசிவ் லைஃப்க்கு ஆகா. ஆக்சுவலி பொசசிவ்னஸே லைஃப்க்கு ஆகாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வில் சே. பொசசிவ்னஸ் இருக்கவே கூடாது. ஒரு பூவை வந்து பறிச்சு கசக்க கூடாது. ஸோ அதை நல்லா அழகா வச்சு பார்த்துக்கணும். லவ் யூ ராகவ். ஹாய் ராஜேஷ். லவ் யூ மீரா. ஓகே, லவ் யூ. ஓகே, வேற என்ன questions? Something interesting you people wanna ask? Book super. Thank you so much. Hi Talevi, Stephen. Love your Tamil slang. Thank you Vishwa. சிங்கப்பெண்ணே. யா, கொஞ்ச நெஞ்சமாங்க இவனுங்கெல்லாம் ப்ராப்ளம் பண்றாங்க. சீரியஸ்லி தமிழ்நாடு வந்து ரொம்ப மேல் சாப்னிஸ்டிக் கிளவுட் ஆயிருக்கு.
தமிழ் பொண்ணுங்களை எவனுமே வளர விட மாட்டான். கண்ட கண்ட லாங்குவேஜ்ல இருக்க பொண்ணுங்களாம் வந்து இங்க சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை when Tamil girls are not given priority. கூடிய சீக்கிரம் எல்லா தமிழ் கேர்ள்ஸையும் ஃபேஷன்ல நுழைச்ச மாதிரி எல்லா தமிழ் கேர்ள்ஸ் மட்டும்தான் எல்லா தமிழ் படத்துலயும் இருக்க மாதிரி நான் பண்றேன் கூடிய சீக்கிரம். ஸோ தட்ஸ் மை எய்ம் டு ஆக்சுவலி. ஐ லவ் யுவர் பூப்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அட வெக்கம் கெட்டவங்களாவா, ஐ யூ ஆங்கிரி வித் இட்டா? நீ ஒருத்தன் கூட தடவி ஆடுவ, பட் யூ வாண்ட் அ ஹானஸ்ட் கை. ஓ ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட குறுகிய புத்தில இருந்து வெளியில வாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒர்க், இது வந்து ஜஸ்ட் கல்ச்சர். அது வந்து வெறும் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் வந்து நடிப்பு. ஓகேங்களா? ஒருத்தன் கிட்ட மட்டும்தான் செக்ஸ் வச்சுக்கணுமே தவிர மற்றபடி ஒருத்தனை தொடக்கூட கூடாதுன்னா தமிழ் பொண்ணுங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு கிச்சன்ல வேலை செய்யறதுக்காக தான் யூஸ் பண்ற மாதிரி நீங்க இது பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை மாதிரி ஆம்பளைங்களை ஓட விட்டு விரட்டினாதான் வந்து தமிழ்நாட்டு பொண்ணுங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நான் கை அடிக்க போறேனா? அடிச்சுக்கோ, யார் வேணாம்னு சொன்னா. மியா கலிஃபா ஆஃப் தமிழ்நாடு. ஏன் நான் மியா கலிஃபான்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ரோல் மாடல், என்னோட ரோல் மாடல் எங்க அப்பா தான். ஐம் யோர் பிக் ஃபேன், டெல் மை நேம். கருணாகரன், ஹாய். போல் லேடி, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும். I love you Remo, love you. சேரனை பத்தி ஏன் அப்படி சொன்னேன்? அவர் தப்பு பண்ணாரு, அதனால சொன்னேன். இங்க பாருங்க, இந்த உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, யாருக்குமே எதுவுமே வெளியில சொல்ல தைரியம் கிடையாது. ஓகேங்களா? நான் வளர்ந்த விதம், எங்க அப்பா என்ன brought up பண்ண விதம் டோட்டலி டிஃப்ரெண்ட். எதுனாலும் ஓப்பனா தைரியமா பேச கத்து கொடுத்திருக்காரு, போல்டா ஓப்பனா எதனாலும் கன்ஃபரண்ட் பண்ண கத்து கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வளர்ந்துருக்கேன். ஒருத்தர் தப்பு பண்ணா நான் சொல்றேன். ஸோ வாட்ஸ் ராங் இன் இட்? லவ் யூ ஸ்டீஃபன், லவ் யூ ஹரி. வசீகரா சாங் பாடணுமா? ஓகே, லிரிக்ஸ் ஞாபகம் இல்லையே. நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் நானே. நான் ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன் நினைவால் நானே. நான் வசீகரா, என் நெஞ்சனுக்கு உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அவ்வளவுதாங்க. பாட்டெல்லாம் எனக்கு வராதுங்க, விட்டுருங்க. டான்ஸ் தான் ஆடுவேன். மீரா, உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. டே, உன்கிட்ட மட்டுமாடா இருக்கு? ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் என் நம்பர் இருக்குடா. எவனோ ஒரு டேஷ் பையன் என் நம்பரை ரிலீஸ் பண்ணிருக்கான். சோ விடுங்க. அவனை செருப்பால அடிக்கணும் உங்க அப்பனையா? ஒத்த எங்க அப்பாவை பத்தி பேசினா உன்னை செருப்பால அடிப்பேன்டா. வாய்ஸ் சோ கியூட். கிஸ். ஆமா, பாடல பார்த்து வர மாட்டேங்குது. எனக்கு பாடு வராது. Cute, accommodative and brave. Thank you, Sharon. Who's your favorite Tamil hero? Dhanush, Simbu. இவங்க ரெண்டு பேரும் தான் என்னைக்குமே the bestest. Dhanush and Simbu. உங்க die hard fan. Thank you. மலேசியாக்கு வா. Hi Rajesh. Bowl girl, thank you. Raghu, thank you. I'm good. Love you Gayatri. Hi Candy boy. Okay, so என்னோட ஸ்டோரிஸ் நான் ஷேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கு நடக்கிற அநியாயம் உங்க எல்லாருக்குமே தெரியணும். ஆனா இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஒரு ஆம்பளைக்கு கூட இந்த தமிழ்நாட்டுல தைரியம் இல்ல, பால்ஸ் இல்ல ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னு வாய்ஸ் கொடுக்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் திங். ஐ திங்க் இங்க தமிழ்நாட்டில் இருக்க ஆம்பளைங்களாம் வந்து சும்மா நான் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் வந்து தே ஆர் ஜஸ்ட் தேர் அண்ட் டு டாமினேட் த உமன் ஒன்லி த மேல் ஐ ஹியர். எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களை விட நான் ரொம்ப 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 100 times ஹையர் தைரியமா நான் கெத்தான பொண்ணு ஐ ஃபீல்.
ஸோ எல்லா ஆம்பளைங்களும் என்னை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி தைரியமாக இருக்கணும், எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணணும், எப்படி சொசைட்டிக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு. What is the purpose of this life, Meera? Okay, அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ மலேசியா ஆஸ்ட்ரோ உலகம் எனக்கு காண்டாக்ட் பண்ணி மலேசியன் ஃபேன்ஸ்க்காக என்னை லைவ் வர சொன்னாங்க. ஸோ தே டிட் த ப்ரொமோஷனல் போஸ்டர் அண்ட் தே காட் த டைமிங் அண்ட் ஆல். அண்ட் சடனாக வந்து இல்லை நாங்கள் லைவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் த பாலிடிக்ஸ் பிஹைண்ட் திஸ். கண்டிப்பாக ஆஸ்ட்ரோ உலகம் மேலே டிஃபமேஷன் சூட் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. அண்ட் யுவர் லைசன்ஸ் வில் பி கேன்சல் ஃபார் டூயிங் திஸ் இஃப் யூ டோன்ட் கிவ் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அங்கே லைவ் இல்லைன்னா என்ன, ஸோ என்னோட மலேசியன் ஃபேன்ஸ்க்காகவும் என்னோட தமிழ் ஃபேன்ஸ்க்காகவும் என்னோட எல்லா ஃபேன்ஸ்க்காகவும் நான் என்னோட இதில் லைவ் வந்தேன். பொண்ணுங்க எப்படி போல்டா இருக்கணும் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, சம கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்களா இருங்க, அநியாயத்தை தட்டி கேளுங்க, எவனும் எதுவும் புடுங்க முடியாது. அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட், இஃப் யூ ஹாவ் அ ஹஸ்பண்ட், யூ ஹாவ் ஈக்குவாலிட்டி. He cannot treat you bad. He cannot scold you. He cannot hit you. He cannot do anything. நீங்க பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவனை வந்து ஒரு நாள் வந்து வரேன்னு சொல்லிட்டு அவன் வராம போனானா அவனை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், பாய்ஸை உங்க மேல அட்வான்டேஜ் எடுக்க விடாதீங்க. அண்ட் ஈக்குவாலிட்டியை நம்பதுல இருந்து தான் நம்ப ஆரம்பிக்க முடியும். நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளோட டிக்னிட்டி, நம்மளோட இன்டெகிரிட்டியை நம்ம தான் சேவ் பண்ண முடியும். வேற யாரும் வந்து சேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களோட டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எஸ்டீம் ஹையரா இருக்கணும்னா உங்களோட டிக்னிட்டியை நீங்க காப்பாத்திக்கோங்க. மென்னை உங்க மேல அட்வான்டேஜ் எடுக்க விடாதீங்க. எந்த மேலும் வந்து உங்ககிட்ட தரக்குறைவா பேசவோ நடந்துக்கவோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவோ விடவே விடாதீங்க. கேள்வி கேளுங்க, ஈக்குவாலிட்டிக்காக ஃபைட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பண்ணாதான் லைஃப் ஃபுல்லா தட் மேன் வில் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு யூ. இல்லைன்னா அட்வான்டேஜ் எடுப்பாங்க. இட் கேன் பி யோர் பாய் ஃப்ரெண்ட், இட் கேன் பி யோர் ஹஸ்பண்ட், இட் கேன் பி யோர் பாஸ், இட் கேன் பி யோர் கோவர்க்கர், இட் கேன் பி யோர் பிரதர். I don't know, dads doesn't do that. Suppose யாரோட அப்பா அப்படி பண்ணாலுமே எதிர்த்து நின்று பேசுங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு பொண்ணுன்னா மட்டும் கிடையாது. we are also human beings. Male and female both are the same, both deserve the same respect. ஏன் பாய்ஸ் மேல இவ்ளோ கடுப்பு? we are pity-no. நோ நோ நோ, எனக்கு பேட் பாய்ஸ் மேல தான் கடுப்பு. உங்களை மாதிரி குட் பாய்ஸ் மேல கடுப்பே கிடையாது. பிட்டி பாய்ஸ் மேல எப்பவுமே ஃபுல் லவ் தான். ஐ லவ் யூ சொல்லு செல்லோ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. Meera, love from Bangladesh. Hi Kumaresan. Meera, it's my birthday today. Oh nice. Hi Rajesh. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rajeshwari. Happy birthday to you. Lots of love Rajeshwari. Hot cleavage. Thank you so much. You said not to use abusive words but you keep on using bad words. சில டைம்ல சில பேருக்கு புரிய வைக்கணும்னா கெட்ட வார்த்தை வந்து பேசிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். That's why I use. ஓ கம்பல் நல்லா இல்லையா? ஓகே ஃபைன், இட்ஸ் ஓகே. சும்மா ஒரு சேஞ்ச்க்கு ட்ரை பண்ணேன். கம் அண்ட் ஸ்லீப் வித் மீ ஒன் டே. உங்க அம்மா கூட போய் பாடுங்க. ஹாய் பேபி, ஹாப்பி பர்த்டே. உங்க ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்றாரா? ஆகாஷ், தேங்க்யூ so much for all the love. When you coming Singapore? Oh, I'm waiting. Lockdown முடிஞ்சோடனே ஒரு full trip தான். Do you drink? No, I don't drink. Makeup அதிகமா இருக்கா? நான் ஆக்சுவலி இன்னைக்கு தான் ரொம்ப கம்மியா போட்டுன்னு நினைக்கிறேன். I am not the reason behind any of the stories put on me. ஓகேங்களா? Happy birthday Sundreshwar. Hello. What is the reason for your tattoo? Okay, so this is my tattoo. இந்த tattoo பாத்தீங்கன்னா ஒரு fairy இப்படி க்ளோஸ் பண்ணி உட்காந்துருக்கு. அண்ட் அந்த ஃபேரிக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ இட் மீன்ஸ் தட் ஃப்ரீ ஸ்பிரிட்டட், ஃப்ரீடம் லவ்விங், இண்டிபெண்ட் கேர்ள். ஸோ அதுதான் அந்த டேட்டூவோட நேம். நோபடி கேன் கண்ட்ரோல் மீ, நோபடி கேன் டாமினேட் மீ. I am me, I live by my way.
அண்ட் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க அண்ட் என் மேலே அன்பு காட்டுறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் என் லைஃப்பில் இடம் இருக்குது. அண்ட் பேட் பீப்புளுக்கு என் லைஃப்பில் இடமே கிடையாது. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? என்னோட ஒரிஜினல் நேம் வந்து தமிழ் செல்வி. நான் எல்லா ஸ்டோரியும் படிப்பேன். ஏன்னா யார் என்னன்னு கண்டுபிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பணும்ல. ஐம் கீப்பிங் அ ட்ராக் ஆன் எவ்ரிதிங் வாட்ஸ் ஹேப்பனிங். லவ் யூ மீரா. தேங்க்யூ ஜீவா. ஹாய் சுதாகர். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்பீரியன்ஸ் இன் மாநாட மயிலாட ஷோ. யோ, நான் மாநாட மயிலாடெல்லாம் பண்ணலையா, ஜோடி நம்பர் 1 தான் பண்ணியிருக்கேன். வணக்கம் தமிழ் செல்வி அக்கா. தேங்க்யூ. ஹாய் அர்ஜுன். ஐ லவ் யூ. தலைவி மீரா. தேங்க்யூ. ஓகே, நீங்க எல்லாரும் லாக்டவுன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே? நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, லாக்டவுன் லிஃப்ட் ஆன உடனே வேர்ல்ட் இஸ் கோனா ஃபங்க்ஷன் லைக் திஸ். தேர் ஆர் 3 கிளாஸஸ் இல்லையா? A grade, B grade, C grade. Trust me, A grade வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃபங்க்ஷன் ஆகி பயங்கரமா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. B grade, C grade தான் கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்க எல்லாருமே இப்பத்துல இருந்து மனசையும் உடம்பையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ஹாப்பியா, சோர்வடையாம, டிப்ரெஸ் ஆகாம ஒரு வெக்கேஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஜாலியா இந்த டைமை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி உங்களை இன்னும் நல்லா அழகாக்கிக்கோங்க. உங்களோட ஹாபிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணலான்னு ஒரு செக்லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு ப்ரொடக்டிவான இயர் எப்படி பண்ணோன்னு வந்து இப்பத்துல இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிங்க. இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்கன்னு இப்பத்துல இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிங்க. ஸோ லாக்டவுன் லிஃப்ட் ஆன உடனே எல்லாருமே செமையா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு நிறைய 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 சக்சஸ் பார்க்கணும் அண்ட் நிறைய மணி பார்க்கணும். ஸோ தட்ஸ் மை விஷ். ஸோ லாக்டவுனை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க. சும்மா போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. ப்ரொடக்டிவா தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த 1 year ஃபுல்லா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது. கம் டு ஆஸ்திரேலியா. ஓ, ஐ ரியலி லவ் டு கம் டு ஆஸ்திரேலியா. ஏன்னா என்னோட கலர் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி என்னால சென்னையில ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. டெல்லி பாம்பேல இருந்தா என் கலர் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பிளேஸ். ஐ எம் லவ்விங் டு கம் தேர். லாக்டவுன்ல போர் அடிக்குதா? மெடிடேட் பண்ணுங்க, புக்ஸ் பாருங்க அண்ட் டிவி சீரீஸ் பாருங்க. நீ வந்தா ஜாலியா இருக்கலாம், வரியா? உனக்கு தங்கச்சி இருந்தா அவளை கூப்பிடு, இல்லைன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டு. ஹாய் பிரித்தி. Talk in English. Okay, what do you want me to talk in English? Hi, Molai Bobmik. Okay, so I am really happy and I'm really proud the place wherever I am in today. It's been almost a 7 years journey. I have defeated everybody who came on my path and I am just heading towards success. And I think the Chennai people know about me very well, how I've been defeating everybody and how I've been like, you know, touching success. And தமிழ் நண்டு கதை மாதிரி தான். ஒரு லேடர் ஏறினாதான் இங்க இருக்க 10 பேர் கீழே பிடிச்சி இறக்குவானே. ஆனா என்னை எத்தனை பேர் கீழே இறக்குனாலும் நான் மேலே ஏறி போயிட்டே தான் இருப்பேன். So I am so happy about the place wherever I am in, and I'm very grateful to God. I am grateful for my parents for bringing up me whoever I am, and my lovely wonderful friends actually. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாம், சௌபி, தீனா, அப்ரர் and like you know many people. I really love all of them. They are my everything right now. So love you Sam, Sobi, Abrar, Dina. Are you still single? Will you marry me? Why not? எங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க, ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம். Hi Gautam.
ரோட்ல நின்று கடைசியில பிக்சர் தான் எடுப்பேன்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நீங்க இதே மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து போட்டுட்டு இருக்கீங்க யார் போட்டாலுமே. ஸோ நான் எங்க போகணுமோ அங்க போயிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் என்ன எதுவுமே பண்ணாது. ஆக்சுவலி ஐ காட் சோ யூஸ் டு தீஸ் அபியூசிவ் கமெண்ட்ஸ். ஐ வுட் சே கொஞ்சம் வேற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்களேன். என்னோட எனிமீஸ் கிட்டலாம் நான் என்ன சொல்றேன், why don't you people try something else which will actually provoke me or make me angry or make me depressed. I'm actually very very happy in my life. 2020 is so marvelous. I'm like doing great. உங்க அம்மாவை எப்படி பாக்குறது? மேபி நான் கல்யாணம் பண்ணிக்கிற டைம்ல நானே பேசாம ஒரு சுயம்பரம் வச்சு எங்க அம்மா கிட்ட எல்லாரும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சொல்லி அந்த லக்கி பாய் யாரோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? I like you, hot girl. Thank you so much, Habib. Hi, Rahul. You look so beautiful. Thank you, Vimi. Bittu padam paapingala? Answer. To be very frank, paatade kadiyadu. என்னோட காலேஜ் எக்ஸ்கர்ஷன் அப்ப நாங்க 12 கேர்ள்ஸ் வந்து ஒரு கேங். ஆக்சுவலி நித்யா, பிரீதா, பொன்னெழு, ஸ்ரீதிவ்யா and Indumati, Dimple, Lanusha and so many people. Actually நாங்க 12 பேர் ஒரு கேங். ரகசியமா அப்போ வந்து ஒரு சிடி வாங்கி பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் என் லைஃப்ல பார்த்தது. உங்களை தப்ப ஸ்டோரி போடுறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணுமே நினைக்கலையே, பிகாஸ் ஸ்டோரி போடுறது அவங்க தான். புத்தா சொல்லியிருக்காரு, don't let the action of others destroy your inner peace. I'm a very strong spiritual girl. என்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, mentally, physically, emotionally. So அதான் பொது லிஸ்ட் பெருசா போகுது. Tell about your schooling. I did my schooling in Our Ladies Matriculation Higher Secondary School, 10th வரைக்கும் girls school. Actually DD என்னோட சூப்பர் சீனியர். DDO வந்து என்னோட ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஆங்கர் திவ்யதர்ஷினி மேடம், ஹலோ மேம். அண்ட் 11th and 12th நான் வந்து கோயட்ல படித்தேன். அது வந்து பயங்கர சாமியார் ஸ்கூல், மகரிஷி வித்யா மந்திர். ஸோ யா, தேங்க்யூ கோகுல். Any movie which you have done? Okay, நான் ஆக்சுவலி மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலான்னு முடிவெடுத்ததே வந்து ஒரு 2 years முன்னாடி தான். அண்ட் 2 yearsல 3 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் 3மே சக்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து 8 தோட்டாக்கள், அண்ட் ரெண்டாவது தானா சேர்ந்த கூட்டம், அண்ட் மூணாவது போதையேறி புத்தி மாறி. அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் அ பிரிட்டி குட் ஜாப் இன் காலிவுட் ஆஃப் 3 movies for 2 years and it's a success. And yeah, I have a lot of Bollywood movies coming up and Bollywood movie-kaga da na wait பண்ணிட்டு இருக்கேன். குவாரண்டைன் முடிஞ்சோடனே எப்படா போய் மறுபடியும் ஷூட் பண்ணுவேன். I'm like very very thrilled about it. Love you மீரா. அடிக்கடி ஆன்லைன் வாங்க. தேங்க்யூ டாமினிக். எனக்கு ரொம்ப கொஞ்சம் வெக்கமா ஷையா இருக்கும் இதெல்லாம் பண்றதுக்கு. பிகாஸ் 80s கிட் இல்லையா, இந்த சோஷியல் மீடியா இதெல்லாமே ரொம்ப புதுசு தான் எனக்கு. நான் மோஸ்ட்லி லைவ் வர மாட்டேன். இன்னைக்கு அந்த லைவ் கேன்சல் ஆனதுனால ஐ திங்க் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் டு மை மலேசியன் ஃபேன்ஸ். தட்ஸ் வை ஐ கேம் ஆன் லைவ். நீங்க அந்த போஸ்ட் ரீபோஸ்ட் பண்றதுனால உங்க ஃபேம் போகுதுன்னு நீங்க நினைக்கல மேம். கண்டிப்பா கிடையாது. எனக்கு நடக்கிற பிரச்சனையை நான் வெளியில சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பிரச்சனைய வேரோட அடியோட நான் சாச்சனா மேபி எத்தனை பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியல. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் ஃபீல் ஐ வாண்ட் பி த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் ஆல் த உமன். அண்ட் இது ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூவானாதான் இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு சால்வ் ஆகணும்னா ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் இட். இது எவ்வளவு தூரம் போதோ போட்டோம். ஆனா இந்த ஸ்டோரிஸ் யார் போட வச்சாங்களோ கண்டிப்பா அவங்கள என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். விச் இஸ் லைக் புட்டிங் them in jail, getting justice for me. அண்ட் என்ன பார்த்து இனிமேட்டு இன்னும் இருக்க எல்லா பொண்ணுங்களும் வந்து ஐ டோன்ட் நோ. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க,
எவ்வளோ சூப்பர் மாடல்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சாரி சூப்பர் மாடல் நான் மட்டும்தான் இருக்கேன், எவ்வளோ மாடல்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல மேபி நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நடந்து அதை அவங்க இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் அவங்கள மாதிரி கோழ கிடையாது நான். ஐ கேன் நாட் அக்செப்ட் வாட் எவர் பீப்புள் ஆர் டாக்கிங் ஆன் மீ. ஆக்சுவலி நான் செலிபிரிட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்கும்போது பீப்புள் ஷுட் ஃபீல் குட் அபவுட் மீ இஸ் வாட் ஐ ஃபீல், பட் நாட் throwing so much negativity and defaming my femininity. I don't think that's right in any way. மற்ற ஹீரோயின்ஸுக்குலாம் தைரியம் இல்லை, பேசலன்னா நான் பேசாம இருக்க முடியாது. I need to shout for myself. I don't want to encourage these kinds. Bold lady, thank you so much Gautam. காமெடி பீஸா? இந்த காமெடி பீஸ் சிஎம்ஐ நாட் ஆளும்போது தெரியும் உங்களுக்கு. செம்ம, தேங்க்யூ யாசர். ஓலு ஓலு மரணோலா. ஓகே நசீம், அந்த ஸ்டோரிஸ் நான் போடல மச்சா, எவனோ ஒருத்தன் போடுறா, அதை நான் போட்டுட்டு இருக்கேன். ஐ நீட் டு ஷோ த வேர்ல்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் டு மீ. கிங் கிருபா உங்களை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கோனா. என்னோட ஏஜ் வந்து 32. I was born in 87 December 6th and in the December vanda I'll be 33. Okay, thank you Balaji. Hi Balaji. நீங்க இன்னும் அவ்வளோ பெரிய ஹீரோயின் ஆகல. கரெக்டா? கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹீரோயின்ஸை விட நான் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் 3 படத்துல அண்ட் ஒரு படத்துல ஒரு 10 நிமிஷம் சீன்ல I think I'm the most famous heroine in Tamil Nadu and the most trending star than any other heroines who has done any other movies. I feel இது மக்களாகிய நீங்க வந்து நம்புறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அந்த ஹீரோயின்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு ஃபேமஸ் 3 படத்துல அப்படின்னு. and I'm the trending starனா அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்கள சேர்ந்து எனக்கு நிறைய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. anyways hi Arunish, nice age. கிளவியா? எவன்டா சொன்னா 32 வயசு கிளவின்னு? ஜெனிஃபர் லோபஸ்ல 50 வயசுலயும் கன்னு இருக்காங்க. நான்லாம் 60 வயசு வரைக்கும் கூட இப்படியே தான்டா இருப்பேன். ஓகே, உங்க பர்த்டே அப்போ லைவ் வீடியோ இருக்கா? ஓகே, கண்டிப்பா திஸ் இயர் ஆன் மை பர்த்டே நான் எங்க இருந்தாலும் I will come live for my fans. இல்ல, why not I meet my fans on my birthday? I think I should meet my fans. எனக்கு என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிமினல் கூட்டமே எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் ஒரு போஸ்ட் போட்டாலே உடனே அந்த ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. நான் ஃபேன்ஸ் எல்லாம் கூட்டினேன்னா பாம்பு வச்சிருவாங்க அந்த இடத்துல கண்டிப்பா. ஸோ லெட் மீ சி. ஐ ரியலி லவ் டு மீட் மை ஃபேன்ஸ். I think if anybody is able to arrange that for me in a proper way, I would love to meet my fans because I don't think என்னால தனியால நின்று அரேஞ்ச் பண்ண முடியாது. Because so much enemies are there. Are you Power Star fan? Fan in கிடையாது, but Power Star பிடிக்கும். He's a very good actor, I feel. Charles is your husband? No, I don't have a husband. I'm single. Shameless woman. No, I'm a very proud woman. Okay, happy birthday Rizwan from Dubai. Actually, I like you, sister. Thank you so much, Akil. Okay. Thank you so much all. I had a really great life. Okay, Malaysian fan, thank you so much. Okay, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்ககிட்ட மறுபடியும் கனெக்ட் பண்ணதுல. Keep supporting me and keep encouraging me. என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே so much of love. என்னோட ஹேட்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 லவ். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஹேட்டர்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் everybody loves me. அந்த ஹேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி சில பேர் வந்து ஒரு பொய்யான என்ன சொல்றது, ஒரு பொய்யான ஒரு what do they say, like a mirage, ஒரு பொய்யான மிராஜ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்கா மாதிரி. பட் அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஒருத்தன் இருக்கான். நீங்களாம் செமத்தியா வாங்க போறீங்க அவங்க கிட்ட.
So love you all people. Thank you so much. உங்களோட சப்போர்ட் எனக்குமே வேணும். அக்கா எனக்கு பிரேக்கப் ஆச்சுக்கா. ஓகே, லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். ஒருத்தவங்க உங்களை லவ் பண்ணிட்டு வேணான்னு விட்டு போனா அடுத்த நிமிஷமே உங்களால மாற முடியும். பிகாஸ் அவங்க கிட்ட லவ் இல்லாத போது நீங்க அவங்க கிட்ட இருக்கிறது யூஸ் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு லவ் போயிடுச்சுன்னா உங்களுக்கும் அடுத்த மினிட்டே லவ் போகணும். மெமரிஸ் எல்லாமே எரேஸ் பண்ணணும். யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் டெப்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். உங்களோட ரிலேஷன்ஷிப் போய் நீங்க வேணா உங்களை லவ் பண்ணலன்னு அவங்க என்னைக்கு சொல்றாங்களோ ஓகே தேங்க்யூ ஸோ மச்னா அப்படியே லெட் கோ பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுங்க, படம் பாருங்க, மைண்டை டிவியேட் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் ஆகுங்க, மெடிடேட் பண்ணுங்க. அவனோ அவளோ லவ் பண்ணாதப்போ நீங்க எதுக்கு அதை பத்தி ஃபீல் பண்ணணும்? அண்ட் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் நம்புங்க. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அந்த ரீசன் என்னன்னு நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், பட் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நாள் தெரியும். ஸோ வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை சந்தோஷமா ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க கை விட்டு ஏதாச்சும் போயிடுச்சுன்னா அதை விட பெட்டரா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சோகம், டிப்ரெஷன், சாரோ வேணாம். I'm from Malaysia. Okay, hi Chandran. Okay, it's getting too late for me. Thank you so much. Thank you all. Love you all. Love you all. Love you all. It was so happy meeting. And this is my dress today. I'm wearing a black salwar and I plaited my hair. Bye bye.